ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று கலை ஆசிரியை லோகியா. குழந்தைகளின் கலைத்திறன் உள்ளிட்ட திறன்களிலிருந்து ஒரு ஆசிரியர் தன்னை அந்நியப்படுத்தி கொண்டு பாடத்திட்டமே தனது இலக்கு என இருப்பது பல வளரிளம் கலைஞர்களை முளையிலேயே கொன்றுவிடும் அபாயமாக நம் கல்வியை மாற்றிவிடுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஓவியர் எம்எஃப் ஹுசைன். இசையில் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி மாதிரியோ ஓவியத்தில் எம்எஃப் ஹுசைன் மாதிரியோ உள்ள ஆளுமைகளை நம்மளோட இன்றைய கல்வியால் பெரிய அளவுக்கு உருவாக்க முடியலைங்க. இதுதான் யதார்த்தம். நாதஸ்வர மேதைகள் ஷேக் சின்னமௌலானா, காரக்குறிச்சி அருணாச்சலம், சாக்ஸபோன் இசைக்கலைஞர் கதிரி கோபால்நாத் போன்ற ஜாம்பவான்கள் கலையில் மிளிர்ந்தது கல்வி முறைக்கு வெளியில் தான் நடந்துச்சு. இவங்களில் பலரை நம்மளோட கல்வி எதற்கும் லாய்க்கில்லாதவங்க அப்படின்னு இரக்கம் இல்லாமல் கைவிட்டுருச்சு. ஏன் இன்னைக்கும் கூட சூப்பர் சிங்கர் அசத்தல்கள்லாம் பள்ளி கல்விக்கு வெளியில் மட்டும்தான் நடக்குது. நம்மளோட வகுப்பறைகளில் சினிமா ரசனையையும் தொலைக்காட்சி நடனத்தையும் விவாதிப்பதை கூட பெரிய தவறுன்னு நம்மளுடைய கல்வி முறை அணுகுதுங்கிறது தப்புன்னு பல கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட இருக்கிற அடிப்படை திறன்களுக்கும் கிரேட் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை. ஆனால் பதிவேடுகளில் தரப்பட்டியல்களை ஆசிரியர்கள் சம்பிரதாயமாக நிரப்புறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அகமதிப்பீடு பகுதி முழுசையுமே வகுப்பறையில் நடக்கிற அன்றாட தேர்வுகள் மூலமாக மதிப்பிடுறோம். இது குழந்தைகளோட திறன்களை பள்ளி தன்னோட உள்ளடக்கமாக்கறதில்ல அப்படிங்கிறது தான் காட்டுது. இந்த முரட்டு கல்வியை கடந்தும் கலையில் ஜொலிக்க முடியும்னு எனக்கு காட்டினவர் தான் மாணவி லோகியா. இந்த தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு, அதாவது கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன் அப்படிங்கிற மெத்தடை முதல்ல கல்வியில் அறிமுகம் செஞ்சவர் அமெரிக்க கல்வியாளர் எலியட் எய்ஸ்னர். வகுப்பறையை கலைத்திறன் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தும் துறை சார்ந்த கலைக்கல்வி அப்படிங்கிற ஒரு புதிய கல்வி முறையை அவருடைய பள்ளியில் அவர் அறிமுகம் செஞ்சார். அதில் தையலில் ஆரம்பித்து இசை வரை எல்லா திறன்களும் இருந்துச்சு. ஸ்வீடன், ஃபின்லாந்து, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஆரம்ப கல்வியில் வாசித்தல், எழுதுதல், கணக்கிடுதல் இதோடு சேர்ந்து இசைக்கருவி வாசித்தல், நடனம் அப்படிங்கிற கலைக்கல்வியும் அதிக அளவில் இடம்பெற்றுச்சு. இது எய்ஸ்னரோட கலைக்கல்வி முறைக்கு கிடைத்த அங்கீகாரமாக இருந்துச்சு. அவரோட கல்வி முறையால் குழந்தைங்களோட மன அழுத்தம் குறைஞ்சிது. தற்கொலை எண்ணம், வீட்டை விட்டு ஓடுறது, அச்சத்தோட பள்ளிக்கு வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் அது அடியோடு நிறுத்துச்சு. மொத்தத்தில் அனைத்து வகையிலும் தன்னம்பிக்கையாளர்களாக அந்த குழந்தைகள் மாறுறத கல்வியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. ஒரு காலத்தில் இறுக்கமானதாக இருந்த கல்விக்கூடங்கள் தற்போது மதிய நேரத்தில் எய்ஸ்னர் தடையரன் அட்டவணைங்கிற பேரில் 95 நிமிட கலை ரசன பாட வேலை ஒன்று அறிமுகம் செஞ்சுருக்கு. சுதந்திர பாட வேலையாக அறிவிக்கப்பட்டிருக்க அதை பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் கூட மதியம் கூடுறாங்களாம். குழந்தைங்க தங்களோட வீட்டில் முதல் நாள் ரசித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி, நாடகம், விளையாட்டு என எதை பற்றி வேணாலும் மனசு விட்டு பேசுகிற எஸ்கலேட்டர் அப்படிங்கிற வகுப்பு ரொம்ப பிரபலம். அது கூடவே இசை, நடனம், பாரம்பரிய கலைகள் அப்படின்னு பள்ளி முழுசும் தனக்கு விருப்பமான துறைகளில் பயிற்சி எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி, சாகச விளையாட்டு, நீச்சல் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கூட இது கூட சேர்க்கப்பட்டிருக்கு. இளம் வயது நோய்களை இந்த கல்வி முறை விரட்டி இருக்கு. நம்மளோட கல்வி சூழலை கலை கல்வியில் இடம் என்ன அப்படிங்கிறத எனக்கு காட்டியவர் தான் மாணவி லோகியா. லோகியாவை நான் முதல்ல பார்த்தபோது அவங்க 8ஆம் வகுப்பு மாணவி. கல்வியில் ரொம்ப பின்தங்கியவங்க. ஒரு நாள் கூட வீட்டு பாடத்தை எழுதிட்டு வர மாட்டாங்க. பல நாட்களில் பட்ட பகலில் வகுப்புலே தூங்குவாங்க. பள்ளிக்கு நாள் கணக்கில் விடுப்பெடுப்பாங்க. படிப்பில் இப்படி இருக்கிற ஒருத்தரை யார் தாங்க பெருமையாக பேசுவா? ஆனால் லோகியாவுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டுங்க. அது காரணம் இல்லாமலா? காரணம் இருக்குது. ஒரு நாள் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடந்துச்சு. என்னோடய மனைவிக்கு துணையாக நானும் அந்த கோயிலுக்கு போனேன். அந்த திருவிழாவில் அலகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, காவடி, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் வேறு ஒரு விஷயம் எங்களை ரொம்ப கவர்ந்துச்சு. ஒரு வகையான கரகாட்ட கூத்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு.
7 பேர் ஆடின அந்த குழுவில் ஒரு சிறுமி ஆடிய டான்ஸு தான் எல்லா மக்களையும் அதிகமாக கவர்ந்துச்சு. அந்த சிறுமி தலையில் கரகத்தோட லாவகமாக பல வித்தைகளை காட்டினாங்க. விரிக்கப்பட்ட ஒரு சேலையை ஆடியபடியே கட்டி காட்டினாங்க. கண்களை துணியால் கட்டிக்கிட்டு கத்திகளோட வித்தைகள் காட்டினாங்க. சுழண்டு சுழண்டு பாம்பு டான்ஸ் ஆடினாங்க. அந்த சிறுமியோட அசாத்திய திறமையை பார்த்துட்டு என்னோட துணைவியார் அவங்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அந்த சிறுமியும், வணக்கம் சார், என்ன தெரியலையா, நான் தான் சார் லோகியா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அதிர்ச்சியிலேருந்து மீளலைங்க. லோகியாவோட அம்மா அப்பா 2 பேருமே கரகாட்ட கலைஞர்கள். அரசு விழாக்கள்லேருந்து ஊர் திருவிழா வர பல நாட்கள் இரவு நேரங்களில் இளம் கலைஞராக இந்த குழந்தைய மேடையில் களமிறக்கியிருக்காங்க. அந்த கலைப்பு தான் பின்தங்கிய மாணவி போல ஒரு தோற்றத்தை அவருக்கு ஏற்படுத்திடுச்சு. நம்மளுடைய கல்வி முறையோட வேண்டா விருந்தாலே அவர் ஆயிட்டார். ஒரு பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் லோகியாவோட கரகாட்டத்தை நான் இடம்பெற வச்சேன். லோகியாவும் தானாகவே முன் வந்து 4-5 மாணவர்களுக்கு குழு நடனம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஒரு கலை ஆசிரியராகவே மாறிட்டாங்க. முதன்முறையாக சினிமா பாடலே இல்லாத மாணவர்கள் நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்தாங்க லோகியா. அந்த சின்ன வயசுலேயே அவங்க பொறுப்பேற்று இது எல்லாத்தையும் அருமையாக அரங்கேற்றி தந்தாங்க. நமது பள்ளியில் கலை கல்வியை எப்படி இடம்பெற செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு வழிகாட்டினவர் லோகியா. பாரம்பரிய கலைகள் பாடத்தில் அவர் முதுகலை முடித்தார். இப்போ மத்திய அரசின் கலைக்குழுக்களுக்கு பயிற்றுனராக இருக்காங்க. இன்னொரு விஷயம், பாரம்பரிய கலைகள் பாடத்தில் இளங்கலை முதுகலை 2லையுமே பல்கலைக்கழக அளவில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். இதை நான் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா கோச்சிக்குவார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.